ஓகே. ஐ திங்க் கொஸ்டின் நம்பர் 72 வரைக்கும் முடிச்சு நினைக்கிறேன். 71 பாருங்கப்பா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெப்ரசன்ட் இன்கரெக்ட் மேட்ச்? ஓகேவா? இதில் வந்து எது இன்கரெக்ட் மேட்ச்னு கேட்குறாங்க. அப்போ இதில் எது இன்கரெக்ட் மேட்ச்னாக்கா ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் பாருங்க, லிங்கேஜ் ஐசோமர்ஸ் கொடுத்தாங்க. நமக்கு லிங்கேஜ்னா நமக்கு என்னமா இருக்கணும், என்ன நிலைகான்னு இருக்கணும்? NO2 இருந்தால் லிங்கேஜ், CN இருந்தால் லிங்கேஜ், SCN இருந்தால் லிங்கேஜ். பட் நமக்கு என்ன இருக்கு பாருங்க, NO2 இருக்கு. கண்டிப்பா அது கரெக்ட். அவங்க கேட்டு இன்கரெக்ட் தான் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் கேட்குறாங்க. அப்போ இங்கே கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் எப்படி ஜென்ரலாக எழுதுவாங்க கேட்டாங்க, மெட்டல்ஸு ABC2. ஓகேவா? ABC2. அப்போ இது 4 கோஆர்டினேஷன் நம்பரு. அப்போ ABC2 ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் பாசிபிள் தான் இல்லையாப்பா? ஒரு சிஸ் ஒரு டிரான்ஸ் பாசிபிள் தான். அப்போ இதுவும் கரெக்ட். நெக்ஸ்ட் ஜியோமெட்ரிக்கல் அண்ட் ஆப்டிக்கல் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இது முதல்ல என்ன டைப் பாருங்க, இது MA2 எஸ்ஆனோ A2 தென் AA2. ஏன்னா இது பைடென்டேட். C2 ஓப்பர் வந்து பைடென்டேட், அதெல்லாம் AA2. அதேமாரி சேவ் டோனர் ஆட்டம், அதனால தான் AA2 நம்ம கொடுத்துருக்கோம். இது ஒரு நேமா ஜியோமெட்ரிக்கல் அண்ட் ஆஸ் வெல் அஸ் அது ஆப்டிக்கலும் பாசிபிள். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் நல்லா கவனிங்க, ஹைட்ரேட் அண்ட் லிங்கேஜ் ஐசோமர்ஸும் 4th ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் இங்க ஹைட்ரேட் பாசிபிள், ஏன்னா வாட்டர் இங்க வெளியில இருக்கு, உள்ளே இருக்கு, அப்ப சேஞ்ச் ஆயிருக்கும். கரெக்டாமா? ஆனா லிங்கேஜ்னா நமக்கு இது இருக்கணும் இல்லையா? இது எல்லாம் இருக்கா இல்லைக்காண்டு இல்ல. அப்ப இதுதான் இன்கரெக்ட். நமக்கு இதுதான் ஆன்சர். ஓகே. எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஐசோமர்ஸ் ஆர் கிளாசிஃபைட் ஆஸ். ஓகேவா? ஸோ நல்லா கவனிங்க, நம்ம வந்து உனக்கு நம்ம லெசன் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு எப்படி நம்பர் கொடுத்துருந்தோம்னாக்கா எப்படி கொடுத்துருப்போம் நம்பரை, இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6. கரெக்டாமா? எஸ். இப்போ அவன் நான் கேட்குறான் பாருங்க, ஃபேஸ் மாரி தான் கொடுத்துருப்பாங்க. ஃபேஸ் மாரின்னு சொல்லும்போது ஃபேஸ்னா நல்லா கவனிங்க, ஃபேஸ் ஐசோமர்ஸ்னா பொசிஷன் நம்பர் என்னம்மா 1 2 3. மெர் ஐசோமர்ஸ்னாக்கா பொசிஷன் என்னம்மா 1 to 6. 1 to 6. கரெக்டா? எஸ். அப்போ ஃபேஸ் மாரினா இந்த மாதிரி பாசிபிளா இருக்கணும். அப்போ இந்த மாதிரி பொசிஷனை பார்ப்போம். ஆக்சுவலா செக்ஷன் 1ல அவன் நம்பர் எப்படி கொடுத்துருக்கான், இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன், இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த்து, இது ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து. அதில் செகண்ட் ஒன்று பாருங்க, 1 2 3 4 5 6. அப்போ 1 2 3ல சிஎல் இருக்கா? அப்போ கண்டிப்பா ஃபேஸ் தான். அதே மாதிரி 1 2 6ல சிஎல் இருக்கா? கண்டிப்பா மெர்ரா. அப்ப நமக்கு ஏ ஆப்ஷன் இஸ் கரெக்ட். கரெக்டா? எஸ். சார் நீங்க நம்பர் எப்படிதான் கொடுத்தீங்கன்னா நம்பர் இப்படியும் கொடுத்தா நோ ப்ராப்ளம். புரியுதாமா? இந்த 2 தான் பாசிபிள் நம்பர் கொடுத்ததுக்கு, வேற எதுவும் பாசிபிள் கிடையாதுமா அதுல. ஓகேப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் 73 பாருங்க, which of the following complex does not show geometrical isomerism? நல்லா கவனி, does not show geometrical isomerism கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ எதில் வந்து geometrical isomerism இல்லை இல்லையா? அப்போ நம்ம ஒரு டைப்பை எழுதுங்க. எப்படி எழுது கேட்டாக்கா, MA4B2 கண்டிப்பா இதுல இருக்கு இல்லையா? ஒரு சிஸ் டிரான்ஸ் இருக்குல்ல, அப்ப ஜியோமெட்ரிக்கல் கேட்கும்போது சிஸ் டிரான்ஸ் தான் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ். அப்போ ஒரு சிஸ் டிரான்ஸ் கண்டிப்பா இருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, ஸோ MA3B3 இது என்னது ஃபேஸ் மேரு, இது ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் தான். அப்ப இதுலயும் பாசிபிள் தான் இல்லையா? நெக்ஸ்ட் என்னமா M, ஓகே, M சேம் டோனர் டாப் AA3. கரெக்டா? ஸோ இதுல தான் இல்லம்மா, இதுல தான் வந்து ஜியோமெட்ரிக்கல் கிடையாது. ஸோ இதுல இருக்கு, இது என்னது, இது M ட்ரையாக்சல். என்னுடைய ட்ரையாக்சல் சேம் லிகாண்ட் டிஃபரெண்ட் லிகாண்டமா டோனர் ஆட்டோ லிகாண்ட்ல டோனர் டிஃபரெண்ட் சேமா டிஃபரெண்ட் கிளையாக்சால். கரெக்டா? அப்போ AB டுவைஸ். அப்போ இதுல என்னது சிஸ் டிரான்ஸ் பாசிபிள். அப்போ நமக்கு எதுல பாசிபிள் கிடையாதுன்னா டோடல் தான் கிடையாது. அப்போ நமக்கு அதுதான் ஆன்சர். ஓகேவா? அதுதான் ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் 74, the product of I minus with MnO4 minus in finally alkaline medium is. ஓகேவா?
ஸோ அல்கலைன் மீடியம் என்னம்மா கார ஊடகமா கார ஊடகத்துல வந்து MnO4 மைனஸ் I மைனஸ் போட்டு ரியாக்ட் பண்ணும்போது அதனுடைய ப்ராடக்ட் என்னன்னு கேட்குறாங்கம்மா இல்லையா? ஸோ IO3 மைனஸ் இல்லையா, தெரியுமா இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட். The melting point of Zn is lower as compared to those of the other elements of 3D series because. ஓகேவா, 75 questions நல்லா பாருங்க. ஸோ என்ன சொல்றேன்னு பாருங்க. The d orbital are completely filled. ஆமா, zinc உடைய எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் 4s2d10. அப்போ d orbital completely filled. பாருங்க, d orbital 10 electrons இருக்கு, completely filled தான். கரெக்டான இது? எஸ். நெக்ஸ்ட் ஆப்ஷன் கவனிங்க. The d orbitals are partially filled. அப்போ இது கிடையாது, இது ராங். இது கரெக்ட், இது ராங். ஓகேவா? எஸ். அடுத்து பாருங்க, d electrons do not participate in metallic bonding. ஸோ d electron எதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணாதுனாக்கா மெட்டாலிக் பாண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணாது இல்லையா? அப்போ இதுவும் கரெக்ட் தான். அப்போ நமக்கு போத் 1 and 3 வந்து போத் 1 and 3 கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்மா, transition elements exhibit variable oxidation state in their compounds due to. ஓகேவா? கொஸ்டின்ஸ் நல்லா ரீட் பண்ணுங்க. transition elements exhibit variable oxidation state in their compound due to. ஆமா, ஏன்னா ஒவ்வொரு transition எலமெண்ட்னா நம்ம என்ன சொல்றோம், டி பிளாக் எலமெண்ட் தானே. ஒவ்வொன்றுமே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்கேண்டியம், டைட்டானியம், வெனடியம், குரோமியம், மேக்னீஸ் எல்லாமே ஒவ்வொரு ஆக்சிஜன் ஸ்டேட் இருக்கு நம்ம பார்த்துருப்போம். கரெக்டாமா? எஸ். ஆப்ஷன் பாருங்க, ஸ்ட்ராங் ஷீல்டிங் ஆஃப் N-d எலக்ட்ரான்ஸ். அப்போ இது கிடையாதுமா. அப்போ இது கிடையாது. வெரி ஸ்மால் எனர்ஜி டிஃபரன்ஸ் பிட்வீன் N-1d அண்ட் NS ஆர்பிட்டால். ஓகேவா? ஸோ இதுதான் கரெக்ட். அந்த N-1dக்கும் NSக்கும் எனர்ஜி எப்படி இருக்குன்னு கேட்டால் ரொம்ப ஸ்மால் டிஃபரெண்ட் எனர்ஜி தான் இருக்கும். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட்மா, இந்த பிரசன்ஸ் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் கொடுத்தோம் இல்லையமா, இதே எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணாது. எல்லாத்துக்கும் அன்பேர்ட் பண்ணணுமா கிடையவே கிடையாது. இதே அது மாதிரி ஹை எனர்ஜி டிஃபரன்ஸ் கிடையாது. N-1dக்கும் NSக்கும் அதிகமான எனர்ஜி டிஃபரன்ஸ் கிடையாது. ஓகேவா? வெரி ஸ்மால் டிஃபரன்ஸ் எனர்ஜி தான் இருக்கும். 82, காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் does not exhibit. என்ன காம்பவுண்ட் பாருங்க, COSCN 2H NH3 4Cl. ஓகேவா? ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம சொல்லிடலாம். அயனைசேஷன்னாக்கா நமக்கு தெரியும் இல்லையா? நல்லா கவனிங்க. அயனைசேஷனாக்கா உள்ள இருக்கிற ஒரு லிகாண்டு என்ன பண்ணோம், does not exhibit கேட்குறேன். நல்லா புரிஞ்சுக்கணும் கொஸ்டின். ஓகேவா? அப்போ does not exhibitனா இதுல எதெல்லாம் தராதுன்னு கேட்குறாங்க. கரெக்டா கொஸ்டின்? Cl உள்ள இருக்கிற லிகாண்டா மாறிக்கும். அப்ப கண்டிப்பா அயனைசேஷன் பாசிபிள். அப்ப இது ஆன்சர் நமக்கு கிடையாது. பாசிபிள் பட் ஆன்சர் கிடையாது. அவனே டஸ் நாட் எக்ஸிஸ்ட் கொடுத்துட்டான். நெக்ஸ்ட் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ். இது என்ன டைப் பாருங்க, மெட்டல் தென் A2ன்னு வச்சுக்கோ. நம்ம A2B4 கரெக்டா? அப்போ கண்டிப்பா பாசிபிள் தான். ஒரு சிஸ் ஒரு டிரான்ஸ், அப்போ இதுவும் பாசிபிள் தான். லிங்கேஜ் ஐசோமர்ஸ் SCN லிகாண்ட் இருக்கு, கண்டிப்பா இதுவும் பாசிபிள். ஆப்டிகல் ஐசோமர்ஸ் M A2B4ல ஆப்டிகல் ஐசோமர் நாட் பாசிபிள். இதுதான் அது டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அப்போ இதுதான் ஆன்சர். 82க்கு 4th ஆப்ஷன். கரெக்டா? Yes, sir. Next question. In which of the following pairs the EAN of central metal atom is not same? ஓகேவா? இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணீங்களாமா? எஸ் நோ? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆன்சர் கொடுத்துருக்கேன் இல்லையா, நான் அதுக்கு மட்டும் கால்குலேட் பண்ணுறேன் பார்த்துக்கோ. இதுக்கு ஆக்சுவலாக 4th ஆப்ஷன் இல்லை. 83க்கு வந்து என்ன ஆச்சுமா 4th ஆப்ஷன். கரெக்டா? அப்போ 4th ஆப்ஷனுக்கு நம்ம கால்குலேட் பண்ணுறோம் பாருங்க. எண்ணெய்க்கு வந்து நம்ம ஃபார்முலா சொல்லப்போலாம், Z மைனஸ் ஆக்சிடேஷன் நம்பரா பிளஸ் 2 இன்ட்டு நம்பரா. எஸ். இப்போ ஃபர்ஸ்ட் சொல்ல போகலாம். ஐ மீன் இதுதான் ஃபார்முலா. கரெக்டா? இப்போ ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் NaCO4 சொல்லுங்கம்மா. அப்போ 28 மைனஸ் 0வா பிளஸ் 2 இன்ட்டு 4மா. கரெக்டா? எஸ். இப்போ என்ன பண்ணுவீங்க, இந்த 4 2 சார் 8 8 ஒரு 28 எவ்வளோ? 36. 36. இது ஏக்கு. அடுத்து ஏல ஃபர்ஸ்ட் ஒன் இது. அடுத்து செகண்ட் ஒன் அம்மா, சாரி இது 4th ஃபர்ஸ்ட் ஒன் இது. செகண்ட் ஒன் சொல்லி கம்பேருங்க. அதுக்கு 28 மைனஸ் எவ்வளோ ஆக்சிஜன் சேர்த்துமாங்க? 2வா? 2 sir. யா. Then 2 into 4 4. கரெக்டா? அப்போ 4 to 8 8 ஒரு 28 எவ்வளோ?
36 கரெக்டா? அப்ப 36 34 minus 2 sir. எவ்வளோ? 34. அப்ப 34. அவன் என்ன கொஸ்டின் கேட்கறான்? The EN of central metal atom Not is not same. same. It's not same. அப்ப பாருங்க இது 36 இது 34. That is answer. மீதெல்லாம் நீ செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா சேமா இருக்கும். ஆமா தானே? செக் பண்ணி பாத்தீங்களா ஒரு வருஷம்? Yes sir. Yes, sir. ஓகேம்மா. நெக்ஸ்ட் 85 கவுனிங்க. கொஸ்டின் 85. Which complexes show highest crystal field stabilization energy? Which complexes show highest crystallization field stabilization energy? கரெக்டாமா? 85 கொஸ்டின்ஸ். ஓகே. ஸோ நமக்கு சிஇபிசி கால்குலேட் பண்ணாக்கா நமக்கு என்னமா ஃபார்முலா தெரியும்? எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன்லாம் என்னன்னாக்கா என்ன கோடிஷன் நம்பர்? 4 கோடிஷன் நம்பர். 4 கோடிஷன் நம்பர். லாஸ்ட் மட்டும் தான் 6 கோடிஷன் நம்பர். கரெக்டாமா? எஸ். கோடிஷன் நம்பர் 4ல நல்லா கவனிக்கணும். கோஆர்டினேஷன் 4ல டெட்ராஹெட்ரல் பாசிபிளாப்பா? சிஎஃப்சிக்கு Octahedral boss. இல்ல ஆக்டாட்ல ஓகே. ஆக்டாட்ல வந்து லோ ஸ்பின், ஹை ஸ்பின் ரெண்டுமே பாசிபிள். டெட்ராஹெட்ரல்ல High speed மட்டும் தான் sir possible. High spin மட்டும். இல்ல நாங்க முதல்ல ஹை ஸ்பின் ஓகே. டெட்ரா ஐ மீன் 4 கோஆர்டினேஷன் 2 ஜாமெட்ரி இருக்குல்லையம்மா? 4 கோஆர்டினேஷன் 2 ஜாமெட்ரி இருக்கும். ஒன்னு டெட்ராஹெட்ரல், ஒன்னு ஸ்கொயர் பிளேனர். Yes sir. இதுல எது பாசிபிள்? டெட்ராஹெட்ரல் ஸ்கொயர் பிளேனர் தான். அது Square கேக்குறேன் நான். planar sir. அப்போ இது கிடையவே கிடையாது. இது மட்டும் தான் பாசிபிள். ஸ்கொயர் பிளேனர்னா என்ன மாதிரி சென்ட்ரல் மெட்டலா இருந்தா பாசிபிள்மா? Platinum palladium. பெலாடினம், பெலடியம் இந்த மாதிரி வந்தா தான் பாசிபிள் நம்ம சொல்லிப்போம். கரெக்டா? ஆனா இங்க என்ன சென்ட்ரல் மெட்டல் வந்து பாருங்க. கோடிஷன் 4ல CO, கோடிஷன் 4ல CO, கோடிஷன் 4ல CO. அப்ப நம்ம ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். அப்ப நம்ம தடிசா ஆன்சர் முடிஞ்சிச்சா? Yes sir. என்ன கால்குலேட் பண்ணி பாருங்க. எவ்வளவு வேல்யூ வருதுன்னு பாருங்க. நோ ப்ராப்ளம். சரியாப்பா? எஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 86. ஆன்சர் hexachloroplatinate is a complex anion. நல்லா கவனிக்கணும். அவன் இந்த ஆனியான் காம்ப்ளெக்ஸ் வந்து ஆனியான் இருக்குன்னு சொல்லிட்டான். அப்ப ஹெக்ஸாக்ளோரோ பிளாட்டினேட். அப்ப எப்படி மாதிரிலாம் பிளாட்டினேட்னா சிட்டினா பிளாட்டினேட், ஹெக்ஸாக்ளோரோ அப்படின்னா Cl6. ஓகேவா? எப்போ ஆனியான் சொன்னாலும் அப்போ நம்ம சார்ஜ் போடணும். அப்போ அங்க என்ன சார்ஜ் போடுவோம்? Negative charge. நெகட்டிவ் சார்ஜ் போடணும். புரியுதாப்பா? எஸ். Yes sir. அது சம்திங் ஐ மீன் நான் என்னன்னு கொடுக்கணும்னு வச்சுக்கோ. இதுதான் வந்து இந்த காம்ப்ளெக்ஸ்மா. இங்க சம்திங் என்னங்க நம்பர் வரலாம். ஏன்னா ஆக்சிஜன் எதுவும் கொடுக்கலங்க, அதனால நம்பர் தரலாங்க. கரெக்டா? அவன் கொடுத்தாதான் இங்க நம்பர் நம்ம அதை பேஸ் பண்ணி நம்பர் தருவோம். ஓகேம்மா. அது இதுதான் எக்ஸாக்ளோரோ பிளாட்டினேட் காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸஸ் நெகட்டிவ் சார்ஜ் லிகாண்ட். சிஎல் என்னது? நெகட்டிவ் சார்ஜ் லிகாண்ட் தானே? Yes sir. எஸ். அப்போ நல்ல கவனி. அசஸனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட். ஆனா அசஸனுக்கு ரீசன் தகுந்த எக்ஸாம்பிள் கிடையாது. புரியுதாமா? அப்ப எங்க இருக்கு ஆப்ஷன்? First option. எஸ் நோ? புரியுதுங்களா? Yes sir. நெக்ஸ்ட்மா. There are 4 complex in Ni. Select the complexes Sir which அப்ப will be என்ன attached ரிசல்ட் by. கரெக்டா இருக்கும் sir. இந்த சப்போஸ் ஆக்சிஜன் ஸ்டேட் கொடுத்தா கரெக்டா இருக்கும்ல? புரியுதுங்களாமா? Yes sir. ஆக்சிடேஷன் ஸ்டேட் கொடுத்திருந்தா நம்ம அதை கரெக்டா சொல்லியிருப்போம். ஏன்னா ஆக்சிஜன் ஸ்டேட் தரல இல்ல, ஜஸ்ட் நேம் மட்டும் தான் கொடுத்துருக்கான். அதனால நான் என்ன இங்க கொடுத்துருக்கேன். புரியுதுங்களாப்பா? சரிங்க சார். ஓகேப்பா. நெக்ஸ்ட் 87 பாருங்க. There are 4 complex of Ni. Select the complexes which will be attracted by magnetic field. Attracted by magnetic field மீனிங் என்னமா? ஐ மீன் அன்பேரக்டான இருக்கணும் மீனிங். ஏன்னா அன்பேரக்டான் எந்த தான் நம்ம பேராமேக்னெட்டிக் வரும். பேராமேக்னெட்டிக் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அட்ராக்டட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னு சொல்லுவோம். அப்போ அதில் எது பேராமேக்னெட்டிக் பாருங்க 87க்கு. ஓகேவா? பார்த்தலாமா? வெரி சிம்பிள். நமக்கு தெரியும் Ni இல்லையா? ஐ மீன் ஏ ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். Ni என்னமா? 38 எஸ் சார். 38 4s2 இங்க 2 பிளஸ் ஆக்சிஜன். அப்போ 2 தான் லாஸ்ட். அப்போ D8 தான் இருக்கும் இல்லையா? இங்க ஸ்ட்ராங் லிகாண்ட். அப்போ ஸ்ட்ராங் லிகாண்ட் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? பேர் பண்ணுவோம். ஸோ 2 2 2 2 சரியா போச்சா? அப்பங்க என்ன இல்லை அன்பேரே இல்லை. அப்போ கண்டிப்பா இது பேராமேட்டிக் தராது. சி ஆப்ஷன் வாங்க. இதுவும் என்னது? 38 4s2
இங்க என்னது 2+ தானே, அப்போ 2+ லாஸ் ஆயிடும். அப்போ D8 கான்ஃபிகரேஷன் மட்டும்தான். ஆனா இங்க என்ன லிகாண்டுமா, வீக் லிகாண்டு. என்ன லிகாண்டு, வீக் லிகாண்டு. அப்போ 8 லிகாண்ட் எப்படி ஃபிட் பண்ணுவீங்க, 1 2 3 4 5 6 7 8. அப்போ அன்பேர்டு இருக்கு, அப்போ இது பாசிபிள். சி பாருங்க, அதே D8 3D8 4s2, நீங்க ஆக்சிஜன் 0 இல்லையமா, அப்போ எப்படி லிகாண்ட் ஃபில் பண்ணுவீங்க, 10 லிகாண்ட் பண்ணணும். இப்போங்க கரெக்டா, 8 + 2 10. அப்போ 10 எப்படி பண்ணுங்க, 2 2 2 2 2. அப்போ இங்கே அன்பேர்டுல, அப்போ இது ஒரு ஆங்க. அடுத்து பாருங்க, அதே D3D8 4s2 கரெக்டாமா, எங்க ஆக்சிஜன் 2+, அப்போ 2 லிகாண்ட் லாஸ், அப்போ D8 கான்ஃபிகரேஷன் வீக் லிகாண்டு. அப்போ வீக் லிகாண்ட் சொல்லும்போது 8 லிகாண்ட் ஃபில் பண்ணுவீங்க, 1 2 3 4 5ல 1 2 3 4 5 6 7 8. அப்போ அன்பேர்டு வருதுல்ல. அப்போ பியும் டியும் ஆன்ஸ் எங்க இருக்கு, ஐ மீன் 2வும் 4 ஆன்ஸ் எங்கன்னா B, 4 sir. இருக்கு. கரெக்டா, வெரி சிம்பிள். D, sir. புரியுதாப்பா? Yes, sir. Yes. Next பாருங்க, question number 88. Select the set representing correct statement only. Correct statement only. கரெக்டா? A coordination entity constitute a central metal atom or ion bonded to fixed number of ions or molecules. ஓகேவா, நல்ல கொஸ்டின் கவனிங்க. கோஆர்டினேஷன் என்டிட்டி அப்படின்னா இதுதான் கோஆர்டினேஷன் என்டிட்டி. இதுல இருக்கக்கூடிய சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், மெட்டல் ஆட்டம் ஆர் அயான், ஓகேவா, அயான் பாண்டட் டு ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் அயான்ஸ் ஆர் மாலிகூல்ஸ். ஐ மீன் நம்ம லிகாண்ட் இங்க இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, ஐ மீன் லிகாண்ட் சம்திங் இருக்குல்ல, அது கூட ஃபிக்ஸ்டா இருக்கும்னு சொல்றாங்க. ஆமா, இதுதான் பாண்ட். இங்க இருக்க கொடுத்து பாண்ட் இப்படி தான் ஃபார்மேஷன் பண்ணும். இப்போ இது கரெக்ட் தான். அடுத்த செகண்ட் பாயிண்ட் பாருங்க, ligand have two different or similar donor atom in the complex is called bidentate ligand. நல்லா கவனி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து NH2 CH2 CH2 NH2 இல்லையா, இது என்னது எத்திலன் டையாமீன், இது ஒரு பைடென்டேட் லிகாண்ட். கரெக்டாமா, பைடென்டேட் லிகாண்ட். அவங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, லிகாண்ட்ஸ் ஹேவிங் டூ டிஃபரெண்ட் அல்லது சிமிலர் டோனர் ஆட்டம். அப்ப இதுல என்ன இருக்கு, சிமிலர் டோனர் ஆட்டம் இருக்கு. சப்போஸ் கிளையாக்ஸால இது பாருங்க, கிளையாக்ஸ்ல டிஃபரெண்ட் டோனர் ஆட்டம் இருக்கும், அதுவும் பைடென்டேட் தான். அப்ப இதுவும் கரெக்ட் தானே, 2வும் கரெக்ட் தான். தோடு பாருங்க, ஆல் பைடென்டேட் லிகாண்ட்ஸ் ஆர் கீலேட்டிங் லிகாண்ட், இதுவும் கரெக்ட் தான். எஸ் ஆர் நோ, ஆல் பைடென்டேட் லிகாண்ட் நம்ம கீலேட்டிங். அதாவது நான் சொன்ன அன்னைக்கே சொன்னேனே, கீலேட்டிங் பண்ணாக்கா மீனிங் என்னக்கா, above 2 donor atom இருக்கணும். above 2 donor atom. ஐ மீன் பைடென்டேட், ட்ரைடென்டேட், டெட்ரா, பென்டாடெட், இதெல்லாம் கீலேட்டிங். மோனோ மட்டும் தான் கிடையாது, கீலேட்டிங் கிடையாதுப்பா, கீலேட்டிங் கிடையாது. கரெக்டாமா? எஸ். அடுத்து பாருங்க, அப்போ இதுவும் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் 5th ஒன் பாருங்க, Ni+2 CO+3 and Fe+3 are acting as Lewis acid. இதெல்லாம் என்ன, இதெல்லாம் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டல் இருக்கு, இங்க லிகாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோ, நமக்கு தெரியும் லிகாண்ட் என்னது, லூயிஸ் பேஸ். ஏன் லூயிஸ் பேஸ் சொல்றேனாக்கா, இது எலக்ட்ரான் டொனேட் பண்ணும், எலக்ட்ரான் டோனர் பண்ணும் இல்லையா. இது என்னது, லூயிஸ் ஆசிட். லூயிஸ் ஆசிட் என்ன பண்ணுது, எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கும், எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கும். புரியுதப்பா? அதோ அப்ப அவங்க கொடுத்துக்கிற இந்த காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற சென்ட்ரல் மெட்டல் கொடுத்து இது வந்து லூயிஸ் ஆசிட் கொடுத்துட்டான். அப்ப இதுவும் கரெக்ட் தானே. அப்போ 1 2 3 4 எல்லாமே கரெக்ட். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஓகே, எஸ் சார். எஸ். அடுத்த क्वेश्चन பாருங்க. The correct name of PTNH3Cl2 PTCl4 is. மேபி இதுல வந்து என்னன்னா இந்த ஆக்சிஜன் ஸ்டேட் தப்பா நினைக்கிற क्वेश्चंसல நம்ம பார்த்தலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஆக்சிஜன் கவர் பண்ணுவோம், இந்த PTX வச்சுக்கலாமா, பிளஸ் 4 × 0, ஏன்னா -0வா, பிளஸ் 2 × -1. இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து PTX வச்சுக்கலாமா, x பிளஸ் 4 × -1 = 0. ஃபினிஷ் பண்ணுங்க, இது ஃபுல் டைம் கேன்சல் ஆயிடும். அப்ப x இந்த -2 இந்த x இந்த -4 = 0 இல்லையா. அப்ப x ஐ மீன் 2x -6 = 0. அப்போ 2x = 6. கேன்சல் பண்ணா x = +3. கரெக்டா, +3. அப்போ +3 வரணும் நமக்கு ஆக்சிஜேட். நமக்கு ஆப்ஷன்ல +3 எங்கேயுமே இல்லை. எஸ் நோ? எஸ் சார்.
எஸ் பட் நேம் மட்டும் சரி நேம் செக் பண்ணி பார்ப்போம். நேம் கரெக்டாக செக் பண்ணி பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நேம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நேம் எப்படி சொல்லலாம்? டெட்ராமைன் இப்போ பிரிச்சிடலாம். பிரிச்சுக்கும் போது இது அமைனு, இது குளோரோ. லெட்டர் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ சி. ஏ தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். அப்ப டெட்ரா அமைன். டெட்ரா அமைன் எங்க இருக்கு? டெட்ரா அமைன் ஆக்சுவலி ஏல மட்டும் தான் இருக்கு. அப்ப டெட்ரா அமைன் இங்க மட்டும் தான் இருக்கு. டைக்ளோரோ இருக்கு. பிளாட்டினம் கரெக்ட் தான். ஸோ ஆக்சிஜன் ஸ்டேட் மட்டும் 3 வரணும். அதை மாத்திக்கணும். அடுத்த காம்ப்ளெக்ஸ் வாங்க. டெட்ரா குளோரோ இருக்கு. பிளாட்டினேட்டு, ஏன்னா இது மைனஸ் இது பிளஸ் கரெக்டாமா? அதனால பிளாட்டினேட்டு. இதுவும் ஆப்ஷன் 3. தட் இஸ் கரெக்ட். அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். புரியுதாப்பா? எஸ் சார். எஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. மேட்ச் த ஃபாலோயிங். காலம் 1 காலம் 2 பாருங்க. காம்பவுண்ட் கொடுத்துறாங்க. ஹைபிரிடைசேஷன் ஆஃப் சென்ட்ரல் ஆட்டம் கொடுத்துறாங்க. வெரி சிம்பிள். நமக்கு தான் ஒரே ஷார்ட்கட் தெரியுமல்ல. எஸ் ஆனோ? ஃபார் எக்ஸாம்பிள் என்ஐ இல்ல என்ஐ நம்ம என்னமா D8 S2 D8 S2 ஸ்ட்ராங் லிகாண்ட். இங்க ஆக்சிஜன் 2 இப்போ 2 எலக்ட்ரான் கேன்சல் ஆயிடும். அப்ப எப்படி எலக்ட்ரான் ஃபில் பண்ணுவீங்க? ஸ்ட்ராங் லிகாண்ட் சொன்னாக்கா 1 2 3 4 5. ஸோ 8 எலக்ட்ரான்ஸ் ஸ்ட்ராங் லிகாண்ட் இல்லையாங்க? அப்ப ஸ்ட்ராங் லிகாண்ட்ல 2 2 2 2. அப்ப ஹைபிரிடைசேஷன் எங்க நடக்குமா? இங்கவே நடந்துரும் இல்லையா? அப்ப இந்த டி நடக்கும். ஓகேவா? அப்புறம் ஒரு எஸ் நடக்கும். ஆக்சுவலா டி இல்ல எஸ் நடக்கும். அடுத்தது கீழ நடக்கும் சார். DSP2. டி எத்தனை இலக்கம்? இங்க மொத்தம் 6 இருக்கு இல்லையா கோஆர்டினேட் நம்பர்? அப்போ இங்க 1 செகண்ட் ப்ளீஸ் வெயிட். இங்க கோஆர்டினேட் 6 இருக்கும்போது சாரிம்மா இங்க நடக்காது இல்லையா? இங்க அப்படியே இருக்கு, ஹோல்ஸ் அப்படியே இருக்கும். ஏன்னா நமக்கு இந்த மாதிரி கிடையாது இல்லையா? அப்ப நமக்கு இங்கேருந்தே ஃபாலோ பண்ணும். அப்ப S1 P1 அடுத்து D1 போட்டுக்கணும். கரெக்டா? அப்படி இருக்கும்பொழுது ஸோ எஸ் P3 D2 SP3 D2 கரெக்டாப்பா? ஓகே. அடுத்து செகண்ட் ஒன்று பாருங்க. பிளாட்டினோ. ஸோ பிளாட்டினோ நம்ம அதே சேம் குரூப் நிக்கல் பெல்லடி பிளாட்டினோ இல்லையா? அதே D8 S2 D8 S2 சொல்லும்போது இங்க என்னது 2 இருக்கு லாஸ். ஸோ அப்போ 8 இருக்கான்னு வீக் லிகாண்டு. அப்போ என்னமா 1 2 3 4 5. அப்போ 1 2 3 4 5 6 7 8 எலக்ட்ரான்ஸ் கரெக்டா? அப்போ 4 கோஆர்டினேஷன் அப்போ எங்க வைப்ரேஷன் பண்ணும்? எஸ்ல பில கரெக்டா? S1 P3 செகண்ட் ஒன்று. தேர்ட் ஒன்று பாருங்க. அதே காம்பவுண்டு D8 S2. இங்க ஆக்சிஜன் 0 பட் CO என்ன லிகாண்டுமா? ஸ்ட்ராங் லிகாண்டு கரெக்டா? சார் பிளாட்டினம்க்கு DSP2 தானங்க சார் வரணும்னு சொன்னீங்க. ஒன் செகண்ட். ஆக்சுவலா 93. ஓ எஸ்மா. ஆமாம்மா சாரி வெயிட். நம்ம இங்க வந்து அது எக்ஸெப்ஷன் இந்த கேஸ் தானங்க சார். பிளாட்டினத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம்னாக்கா இந்த லிகாண்டை நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரே நிமிஷமா ப்ளீஸ் வெயிட்மா. ஹலோ குட் மார்னிங் மேடமா. அச்சயா நம்ம அச்சயா என்னம்மா அச்சங்க? அப்படியா? எப்படி இருக்கு? தெரியலையா? சரிப்பா. என்னம்மா இன்னும் ஏதாவது ப்ராப்ளமா? வேற என்னம்மா? தனியா இருக்கு. ஓ என்ன அப்படியா? பசங்க எதுவும் கிட்ட வரையணும். இங்க காஞ்சிபுரம் வந்துருக்கீங்க அப்போ? சரிங்க இருமா, நான் கால் பண்றேன். இந்த நம்பர் யாருமா? நான் இது நம்பர் கால் பண்ணிருக்கேன் ஒரு 10 நிமிஷத்துக்கு. ஓகேம்மா ஓகே.
ஓகேமா லிசன் கேக்குதலமா ஹலோ எஸ் சார் கேக்குது sir. ஓகே அப்போ பிளாட்டி நமக்கு வந்து நமக்கு தெரியும் என்ன ஆப்டிஷன் டிஎஸ்பி2 அப்போ பார்த்துட்டு சொல்லலாம் அப்போ பிக்கு வந்து 6மா பிக்கு வந்து 6 பிக்கு வந்து 6னா அப்போ நம்ம ரெண்டு பொசிஷன் தான் இருக்கு ஸோ நமக்கு ஏக்கு வந்து நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணோம் SP3D கண்டுபிடிச்சு இல்லையா அப்போ SP3னா Yes, கியூ option A கியூ வரும். இன்ட்டுனா அப்போ இதுதான் ஏ தான் ஆன்சர் ஓகே அப்படியே போட்டு நோ ப்ராப்ளம் Yes, sir. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபார் த பிஹேவியர் ஆஃப் ஈத்தேன் 1,2-diamine as a ligand ஓகேவா நல்லா கவனிங்க ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபார் த பிஹேவியர் ஆஃப் ஈத்தேன் 1,2-diamine as ligand கொடுத்துட்டாங்க ஐ மீன் ஈத்தேன் 1,2-diamine நல்லா கவனி மூணு ரெண்டு பேர் தப்பாங்க ஒரு சார். நிமிஷம் NH2 CH2 CH2 NH2 இதான ஈத்தேன் 1,2-diamine Yes, sir. அவன் என்ன கேட்குறான் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறான் இது ஆக்சுவலா பைடென்டேட் லிகாண்ட் ஆனா இது மோனோடேட் லிகாண்ட் இதான் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இதான் ஆன்சர் இது Yes, நியூட்ரல் லிகாண்ட் கரெக்ட் தான் நியூட்ரல் கரெக்ட் பைடென்டேட் கரெக்ட் கீலேட்டிங் லிகாண்ட் கரெக்ட் yes, sir. ஓகேவா எஸ் அடுத்து 96 பாருங்க அசிஸ்டன்ட் tetrahedral complex do not exhibit geometrical isomerism tetrahedral complex do not exhibit geometrical isomerism கரெக்டாமா tetrahedral தரத்தான geometrical isomerism Yes, sir. ஸ்கொயர் பண்ண தான் தரும் நம்ம சொல்லிப்போம் என்ன ரீசன் கேட்டாக்கா ஏன் டெட்ராய்டல் காம்ப்ளெக்ஸ் தரான்னு கேட்டாக்கா நமக்கு 4 ஆங்கிள்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டெட்ராய்டல்னாக்கா இப்படிதான் இருக்கு இல்லையா இப்படிதான் இருக்கும் டெட்ராய்டல் ஜாமெட்ரி Yes, sir. ஸோ இங்க ஒரு ஆட்டம் இங்க ஒரு ஆட்டம் இங்க ஒரு ஆட்டம் சப்போஸ் இது ஏ இது பி இது சி இது டின்னு சொன்னா இது எல்லாமே எப்படி இருக்கும் ஆங்கிள் வந்து ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி ஈக்குவல் டு டி இப்படி இருக்கும் அப்போ அந்த ஆங்கிள் எல்லாமே சேமா இருக்கு இல்லையா அதனால டெட்ராய்டல் தரான்னு சொல்லியிருப்போம் அப்போ அசிஸ்டன் கரெக்ட் அசிஸ்டன் வந்து கரெக்ட் ரீசன் பாருங்க ஸோ இன் tetrahedral complex all the 4 position are identical ஆமா தானே எல்லாமே என்னது Yes, ஐடென்டிக்கல் correct, yes. இல்லையா அப்போ இதுவும் கரெக்ட் தான் இல்லையம்மா அப்போ என்ன ஆன்சரு ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் Yes. ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் டெஃபினிஷன் ஆஃப் ஏ ஸோ கரெக்ட் புரியுதாப்பா Yes, sir. நெக்ஸ்ட் கொஸ்டின்மா த கரெக்ட் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஸ்பின் மேக்னெட்டிக் மூமெண்ட் பிஎம் ஃபார் காம்ப்ளெக்ஸ் பார் ஓகேவா எஸ் ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணோம் நம்ம சொல்லி கொடுத்தா அதே ஷார்ட்கட் வச்சு போடுங்க அப்போ வேல்யூ வரும்போது அந்த வேல்யூ வச்சு நம்ம ஆர்டர் பண்ணிடலாம் இல்லையா எஃப்இ வந்து D6S2 கரெக்டாப்பா இங்கே 3 மைனஸ் தான் லிட்டர் லாஸ் அப்போ D5 இங்கே வீக்லி காண்டு இப்போ 5 ஆன்சர் இருக்கும் கண்டிப்பாக இது 5.92வா கரெக்டா அடுத்து Yes. D3S2 என்னடியும் D3S2 இங்கே ப்ளஸ் 2 லிட்டர் லாஸு அப்போ D3 இது வீக்லி காண்டு அப்போ நமக்கு இது என்னது 3.87 இதனுடைய மேக்னெட்டிக் மூமெண்ட் வேல்யூ அதுக்கு எஃப்இ D6S2 2 பிளஸ் இங்க 6 லிகாண்ட் இருக்கு 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு பட் வீக் லிகாண்டு 4 ஒரு மட்டும் பேரா இருக்கும் 4 அன்பேரா இருக்கும் அப்போ கண்டிப்பா 4.90 பிஎம் அப்போ எது ஃபர்ஸ்ட் வரும் ஆர்டர்ல 1 ஸோ ஃபர்ஸ்ட் 3 ஒன் 1 3 2 கரெக்டா அப்போ செகண்ட் ஆப்ஷன் Second up. எஸ் நோ யா Yes. நெக்ஸ்ட் கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க CRF6 4 minus MnF6 4 minus CRCN 4 minus MnCN6 4 minus இதில் அன்பேர்ட் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் டர்ன்ஸ் PQRS 5 to 1 4 கொடுத்துட்டாங்க இல்லையம்மா எஸ் இப்போ இதில் வந்து எவ்வளோ அன்பேர்ட்னா கேட்குறாங்க வெரி சிம்பிள் இல்லையா அப்போ குரோமியத்தில் பாருங்க குரோமியம் D5S1 4 மைனஸ் இங்கே 6னா அப்போ 2 ப்ளஸ்ஸா அப்போ 2 லாஸ் பண்ணால் இங்கேருந்து 1 இங்கேருந்து 1 அப்போ D4 எஸ்என்ஓ இது வீக்லி கண்டு அப்போ 4 அன்பேர் கண்டிப்பா இருக்கும் இல்லையா Yes, yes, எஸ் sir. 4 அன்பேர் இருக்கும் நெக்ஸ்ட் பாருங்க எம்என்மா மேக்னஸ் D5S2 D5S2 இங்க ஆக்சிஜன் 2 பிளஸ் அப்போ 2 எலக்ட்ரான் லாஸ் கரெக்டாப்பா 2 எலக்ட்ரான் லாஸ் அப்போ D5 உங்க 5 எலக்ட்ரான்ஸ் அன்பேர்டு 5 அன்பேர்டு இருக்கும் கண்டிப்பா அடுத்து மறுபடியும் D5S1 இங்க 2 பிளஸ் இங்கிருந்து 1 இங்க சாரி இங்க 1 இங்க 1 அப்போ D4 இங்க ஸ்டார்லிங் அண்டு எஸ்என்ஓ D5S1 குரோமியத்துக்கு அவதானமா Yes, sir. ஓகே அப்போ ஒன்னு மட்டும் பேர் பண்ணுங்க. இங்க என்னம்மா இல்ல ஒன்னு மட்டும் தானே சார் பேர் பண்ணுவோம். இல்லப்பா இங்க டோட்டலா இங்க சி ஆப்ஷன் பாருங்க D5S1 1 செகண்ட் D5
S1 ஆக்சிஜன் ஸ்டேட் எவ்வளோப்பா 2 ப்ளஸ்னா இங்கிருந்து 1 இங்கிருந்து 1 அப்போ D4 அப்போ Yes, sir. D4னா ரெண்டுமே பேர் தான் ஆயிடும் அப்போ 0 அன்பேர்டு பார்ப்போம் Yes, நெக்ஸ்ட் sir. வந்து மேக்னீஸ் T5 S2 இங்கே 2 ப்ளஸ் இங்கே ஸ்ட்ராங்லி காண்டு பட் இங்கே வந்து ஒரு அன்பேர் இருக்கும் கரெக்டாமா இப்போ இதை அப்படியே மேட்ச் பண்ணலாமா மேட்ச் பண்ணுங்க ஆக்சுவலாக ஏக்கு வந்து என்னன்னாக்கா ஏக்கு வந்து 4 இங்கே இருக்கு எஸ்ல இருக்கு அப்போ ஏக்கு வந்து எஸ் இங்கே இருக்கு 2 இடத்துல இருக்கு கரெக்டாமா 2 இடத்துல இருக்கு அடுத்தது பிக்கு என்னது 5 பிக்கு வந்து பி அப்போ நம்ம கண்டிப்பாக செகண்ட் ஆப்ஷன் கரெக்டாக போட்டுருவீங்களா ஆனால் இங்கே 0 வருது சிக்கு என்னமா அப்போ சிக்கு வந்து கியூன்னு கொடுத்துருக்கான் ஆக்சுவலாக சிக்கு கியூ எப்படிமா வரும் வர அதில் 0 தானே வரணும் அதெல்லாம் Yes, செக் sir. பண்ணி போடணும் பட் ஓகே நோ ப்ராப்ளம் நமக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும் டி ஈக்குவல் டு 6 ஆர் வந்து 1 கரெக்டு தான் அப்போ இதுக்கு மட்டும் 0ன்னு மட்டும் பார்த்துக்கோமா இது இந்த 2ங்கிறதுல 0 வரணும் கரெக்டா இல்லையா செக் பண்ணீங்களா இதெல்லாம் முன்னாடி எக்ஸாம் எழுதும்போது Yes, sir. எஸ் மீதெல்லாம் கரெக்டாக இருக்கு அவ்வளோதாம்மா ரொம்ப சிம்பிள் தான் புரியுதா Yes, sir. Yes, ஓகே sir. எஸ்மா ஓகேம்மா ஸோ டெய்லியும் கொஷின்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கம்மா ஸோ சரியா நீங்கள் கொஷின்ஸ் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கலோ அந்தளவுக்கு நமக்கு அந்த ஸ்பீட்னஸ் கிடைக்கும் கரெக்டாப்பா 1 செகண்ட் ப்ளீஸ் Yes, sir. ஸோ இதோட இருக்க நம்ம ரிமைனிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம் ஓகேவா